ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயில் எல்லாருமே நம்ம போயிருப்போம். அந்த கோயிலுக்கு போகும்போது கோயில் வாசப்படியிலையோ இல்லை கோயிலுக்குள்ளேயோ இந்த மணியெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. கோயிலில் மணி அடிக்கப்படுவது ஏன் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இந்து மதத்தில் கோயில் மணி அடிப்பது முக்கியமானதாக இருந்தாலும், ஆனால் அது பின்னாடி இருக்க காரணங்களை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்து மதத்தில் கோயில்களில் மணி அடிப்பது வழக்கம். கோயில்களில் மணி அடிப்பதற்காகவே பலரும் போவாங்க. குழந்தைகள் மணியை கண்டால் பெற்றோரை தூக்கச் சொல்லி அடிப்பதையும் பார்த்துருக்கோம். அப்படி கோயில் மணி அடிப்பதற்கு பின்னால் பல காரணங்கள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜோதிட சாஸ்திரப்படி கோயிலுக்கு செல்லும்போது மணி அடித்தால் அந்த ஒளியுடன் நம் உடலில் இருந்து அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் வெளியேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலம் எதிர்மறை ஆற்றல் வெளியேறி கடவுளை ஒருமுகப்படுத்துவதன் மூலம் பக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயில் மணியில் ஓசை கடவுளுக்கு பிடிக்கும் எனவும் அவங்க அதாவது கோயிலில் இருக்க மணி கடவுளுக்கு பிடிக்கிறதுனாலும் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி மணி அடித்து கோயிலுக்குள்ளே செல்வதன் மூலம் பக்தர்கள் நாங்கள் வருகிறோம் என்று கடவுளுடன் அனுமதி பெறுவதும் ஒரு காரணமாக இருக்குது. மணியின் சத்தம் உடல் முழுவதும் நேர்மறை ஆற்றலை செலுத்தவும் உதவுது. கோயிலுக்கு செல்வதற்கு முன்னாடி நம்ம மனதில் எண்ணற்ற குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்கும். இது அனைத்துமே கோயிலுக்கு உள்ளே சென்றவுடன் மணி அடிப்பதன் மூலம் விலகிடும் அப்படின்னு ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க. மேலும் இந்து மதத்தில் ஓம் மந்திரத்தில் அவ்வளவு சக்தி இருக்கிறதாகவும், ஒரு முறை மணி அடிப்பதன் மூலம் நீங்கள் ஓம் மந்திரத்தை உச்சரித்த புண்ணியமும் தரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனாலேயே கோயில் மணி அடிப்பது மிகவும் விசேஷமாக கருதப்படுது. இனிமேல் யாராவது கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கோயில் மணி எல்லாமே நீங்கள் அடிச்சுட்டு போங்க. அந்த கோயில் மணியை பார்க்கும்போதெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஆதரவு இந்த சேனலுக்கு தெரிவிங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.